புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வீட்டை முற்றுகையிட முயன்ற பணிநீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் இறுதியில் 1500 பேர் பொதுப்பணித்துறை மற்றும் அரசு நிறுவனங்களில் தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்களாக நியமிக்கப்பட்டனர். அடுத்து வந்த முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இவர்கள் அனைவரும் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். இதை கண்டித்து பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பல கட்டங்களாக போராட்டம் நடத்தினர். பின்னர் அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்துவதாக முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இந்நிலையில் முதல்வர் கூறியது போல் தங்களுக்கு வேலை அளிப்பதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சனிக்கிழமையன்று முதல்வர் ரங்கசாமி வீட்டை முற்றுகையிட்டனர். அப்போது அங்கே வந்த முதல்வர் ரங்கசாமி இப்பிரச்சினை தொடர்பாக அதிகாரிகளை சென்று பாருங்கள் என்று கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் முதல்வர் வீட்டு முன்பு கோஷங்கள் எழுப்பியதோடு மறியலிலும் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இன்றைக்கு முதலமைச்சர் சந்திக்க 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இல்லத்திற்கே சென்றிருந்தோம். ஆனால் முதலமைச்சர் போலீஸ்காரையும் ஏவி விட்டு எங்களை அடித்து துரைத்து கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டுகிறார். நாங்க கேட்க போன வேலை எப்போ வைப்பீங்கன்னு சொல்லி கேட்க போனதுக்கு எங்களை இந்த அளவுக்கு அடிச்சு அது இன்னும் உடம்புல சட்டை கட்டி காட்ட முடியாது. பட்டைக்ஸ் ஃபுல்லா இருக்குது எங்களுக்கு. இந்த அளவுக்கு லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டல் போயிருங்க அடிபட்டவங்க. போலீசார் நடத்திய தடியடியால் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வீட்டு முன்பு பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இருப்பினும் அப்பகுதியில் கலைந்து செல்லாமல் இருந்த 200க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி வீட்டு முன்பு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.